என் செல்ல குழந்தையே, இன்று இரவில் இந்த வராகியானவள் உனக்கு தர வந்திருப்பது தெய்வ வாக்கல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது. என் குழந்தை, வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நாளை உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது. இப்பொழுது இருக்கின்ற குழப்பம் உனக்கு தேவையற்றது. என் தங்கமே, நீ யாருக்குமே எந்த ஒரு துரோகத்தையுமே ஒரு நாளும் செய்தது கிடையாது. யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் கெட்டதாகவே நடக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கே இங்கு பல விஷயங்கள் நன்மைகளாக நடக்கும் பொழுது யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத உனக்கா தீங்கு வந்துவிடப் போகின்றது? என் தங்கமே, அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. என் தங்கமே, எதை நினைத்து நீ இப்பொழுது குழம்பி தவித்தாயோ, நாளைய விடியலில் அது ஒன்றுமே இல்லாததாகவும் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு முடிவையும் உனக்கு தரப்போகின்றது. அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், நாளை நடக்கவிருப்பதை நினைத்து இன்று நீ வருந்தக்கூடாது. உன்னால் ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியும் என்றால் மட்டும் இன்று நீ எடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் குழப்பத்தை அதிகமாக சுமக்காதே. என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய சோதனை காலத்தை தான் கொடுத்து விட்டது. அதனாலோ என்னவோ என் பிள்ளை ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக யோசிப்பதற்கு அதிகமான தயக்கத்தை எடுத்துக்கொள்கின்றாய். அம்மாவும் உன்னிடத்தில் அதைத்தான் சொல்கின்றேன். என் தங்கமே, ஒரு விஷயம் நடக்க வேண்டும், இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு நீ அதை பற்றி யோசிப்பதனால் எந்த பலனும் கிடையாது. என் குழந்தையே, நிச்சயமாக ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்ததல்லவா? இந்த அனுபவத்திலிருந்து நீ இன்று என்ன செய்ய முடிவெடுத்திருக்கின்றாய்? என் குழந்தையே, கவலைகளை சுமக்கவா முடிவெடுத்திருக்கின்றாய்? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளைக்கு வெற்றி விடியல் காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு நல்ல விடியல் காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. என் தங்கமே, இதை நினைத்து கொண்டல்லவா நீ இன்று இரவை உறங்கச் செல்ல வேண்டும். மாறாக தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு என் பிள்ளை, நீ உன்னுடைய வேலைகளை கெடுத்து கொள்ளக்கூடாது. என் தங்கமே, நான் என்றுமே உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் உன்னோடு பேசுகின்றேன். எனக்கு தேவை என் குழந்தையினுடைய சந்தோஷம். எனக்கு தேவை என் பிள்ளை என்றுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும். போதும் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை உன் வாழ்க்கைக்கானது என்று எண்ணி நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட்டது கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை என்று வரும்பொழுது எல்லோருமே ஓடி வந்து எட்டி பார்க்கின்றார்கள். என்ன நடக்கின்றது, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்து கொள்ள அவர்களுக்கு அத்தனை ஆர்வம். என் தங்கமே, இதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. சந்தோஷம்தான் அடைய வேண்டும். உன்னை கண்காணிக்க இத்தனை பேர் இருக்கின்றார்களா என்று நினைத்து நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். என் குழந்தையே, இங்கு நிறைய பேர் தனக்கு யாருமே இல்லை என்று மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, நீயோ உனக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு பொழுதும் இல்லையல்லவா? நல்லதை செய்கின்றார்களோ கெட்டதை செய்கின்றார்களோ, எப்பொழுதும் உன்னை சுற்றி உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிட முடியாது. என் தங்கமே, நல்லதை நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்கின்றார்களே, ஆனால் எனக்கு நல்லது நடக்கவில்லை அம்மா, கெட்டது மட்டும்தானே நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா?
என் தங்கமே, நல்லது என்றுமே மெதுவாகத்தான் நடக்கும். கெட்டது உடனடியாக நடக்கும். நல்லது மெதுவாக நடந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கெட்ட விஷயங்கள் உடனடியாக நடந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னை விட்டு ஓடச் செய்யும். என் பிள்ளையை, இப்படி வாழ்க்கை முழுவதும் நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதிலெல்லாம் உனக்கு ஒரு பொழுதும் சந்தேகம் இருக்கக்கூடாது. என்ன வந்து சேர்கின்றதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு நீ ஒவ்வொரு நாளும் இருப்பாயானால் என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். யாருடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எதையும் செய்துவிடும் என்று நினைக்கின்றாயோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் எதுவுமே நடக்காமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் அது போய் சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கெடுதல் நினைப்பவன், அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு நாள் அதில்தான் அழிந்து போவான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்படி ஆயினும் என்ன நடந்தாலும் நாம் தெய்வத்தை அல்லவா கையெடுத்து நிற்கின்றோம். அவள் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டாள் என்பதனை என் குழந்தை, உன் மனது என்னவெல்லாம் யோசிக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அம்மா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். என்னை பற்றி நீ சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மைதான். ஆனால் நீ எனக்கு என்னவெல்லாம் சொல்கின்றாயோ அது மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ நினைப்பது ஒவ்வொன்றும் சத்தியம். நான் ஒருபொழுதும் உன்னுடைய எண்ணங்களை பொய் என்று சொல்ல மாட்டேன். என் பிள்ளை நினைப்பதை நான் உண்மை இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் தங்கமே, நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னமும் இந்த வாழ்க்கையில் நிறைய இருக்கின்றது. நீ இந்த வாழ்க்கையில் 1% தான் கற்றுக்கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேல் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது. அதனால் இதை மட்டுமே நீ உன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து பயப்படாதே. என் தங்கமே, ஆரம்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் செல்ல வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கின்றது. இதற்கே நீ பயம் கொண்டால் மற்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது உன் வராகி நான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். மனிதர்கள் யாருமே இங்கு மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கவோ அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படவோ ஒரு நாளும் செய்வதில்லை. அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கைதான் முக்கியம். அவர்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நடந்துவிட்டது என்றால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்து விடுகின்றது. இப்படித்தானே இந்த காலம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படித்தானே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, முதலில் இது போன்ற எண்ணங்களை எல்லாம், இது போன்ற மனிதர்களை எல்லாம் தூரமாக நிற்க வைத்து விட்டு நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளையும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் தங்கமே, வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கிய காலம் சென்று இப்பொழுதெல்லாம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முடியவில்லையே என்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நான் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தியினை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து உன் கைகளில் தருகின்றேன். நான் இன்று உனக்கு இதனை உத்திரவாதத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளை, மனதில் நீ ஏங்கினாய், வருத்தம் கொண்டாய், வாட்டம் கொண்டாய், வராகி தருவாள் என்ற நம்பிக்கையும் சேர்த்தல்லவா கொண்டாய். அதனால் அந்த நம்பிக்கைக்கு பலன்தான் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. இன்று இரவை மட்டும் என் குழந்தை எப்படியாயினும் நீ கடக்க வேண்டும். அம்மா, கடந்துவிடு என்றுதான் சொல்கின்றாய், எதுவும் நடந்த பாடில்லை என்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நடத்தி காட்டும் பொழுது அம்மாவின் சக்தியினை நீ முழு
முழுமையாக புரிந்து கொள்வாய். தெய்வம் எதையும் பொறுமையாகத்தான் கொடுக்கும். கொடுக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கை அதுவே என்ற நிலைக்கு மாற்றப்படும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.